ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உப்பு துண்டத்தை வச்சு ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்தால் வரும்போது எடுத்துகிட்டு வருவேன். மும்பையில் வாங்கவே மாட்டேன். கருவாடெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி காய வச்சு வச்சுருப்பாங்க. மும்பையில் இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ உப்பெல்லாம் ஒரு மாதிரி மாய்ஸ்சரில் கரைய ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாகவே பச்சை மீனில் நிறைய உப்பு சேர்த்து தான் வெயிலில் காய வச்சு எடுப்பாங்க. ட்ரை ஃபிஷ்ஷுக்கும் போதே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கருவாட்டில் உப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சிட்டோன்னா அந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது, சீக்கிரமாகவும் ஊறிடும், உப்பும் கொஞ்சம் கம்மியாயிரும். நாம் இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பு தக்காளி, வெங்காயம், பூண்டு, சோம்பு எதுவுமே சேர்க்காம நாகர்கோவில் ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி விட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 மிளகாய் வத்தல், கலருக்கு ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் நல்ல மிளகு, ஒரு 2 to 3 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வாடி இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாகர்கோவில் கருவாட்டு குழம்போட பேசிக் இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் குறவோ கூடுதலாக உங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கருவாடுக்கு மட்டும் இல்லை, நெத்திலி கருவாடு, அப்புறம் மத்தி கருவாடு எல்லாத்துக்குமே இதே ஸ்டைல்லே ட்ரை பண்ணலாம். சூடு சாதத்துக்கு மட்டும் இல்லை, பழைய சாதத்துக்கும் இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த கருவாடு கூட கொஞ்சம் மாங்காவும் சேர்த்து போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ மாங்காவையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண மாங்காவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால கருவாட்டில் மஞ்சள் தூள், உப்பு பொடி எல்லாமே நல்லா கரைஞ்சி சூப்பராக க்ளீன் ஆகிட்டு, இதை இப்போ தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண துண்டு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜார் அரைச்சி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே மண்சட்டியில் தான் மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் வைப்பேன். மண்சட்டியில் வைக்கக்கூடிய கருவாட்டு குழம்பும் சரி, மீன் குழம்பும் சரி, தனி ருசியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை காய்ச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவாட்டுக்கு தேவையான, அதாவது குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு ஜாஸ்தியாக போடாதீங்க, ஏன்னா உப்பு துண்டில் ஜாஸ்தியாகவே உப்பு இருக்கும். என்னதான் நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணாலும் உப்பு துண்டில், அதாவது கருவாட்டில் உப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக தேவையான மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி நல்லா தரன்னு கொதிக்கணும். அப்போ தான் உப்பு துண்டும் நல்லா வேகும். மண்சட்டியில் வைக்கிறதுனால கருவாட்டு குழம்பு நல்ல கமகமன்னு ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஸோ தேங்காய் எண்ணெயை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சூடு சாதத்தில் அல்லது பழைய சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye.